வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவின் தாள்களை நினைவால் பணிந்து இந்த வெள்ளிக்கிழமை நிகழ்ச்சியில் இங்கு நேரடியாகவும் ஜூம் இணைய செயலி மூலம் நம்மோடு இணைந்துள்ள எல்லா வேதாத்திரிய சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம். ஒழுக்கத்தால் உலகினையே அப்படின்ற தலைப்பில் தான் இன்னைக்கு சிந்தனை செய்ய இருக்கிறோம். மற்றவர்களுக்கு தீங்கு செய்யறதுக்கு தான் அதிகாரம் தேவை. மற்ற எல்லா விஷயங்களுக்கும் அன்பு மட்டுமே போதும் அப்படின்றது தான் ஒரு ஃபிலாசபரோட கோட்டு. அதை சமீபத்தில் பார்த்தப்போ அதை சொன்னது சார்லி சாப்ளின். அதாவது அவரை ஒரு நகைச்சுவை நடிகராக தான் நமக்கு தெரியும். நகைச்சுவை அரசன்னே சொல்லலாம். வேர்ல்ட் ஆஃப் காமெடி கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் நிறைய பொன்மொழிகளையும் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன ஒரு பொன்மொழி தான் இது. அதை சமீபத்தில் எதுலையோ பார்த்த உடனே அதை யோசிக்க ஆரம்பித்து அது எந்த அளவு நடைமுறை வாழ்க்கையில் பொருந்துது, எந்த அளவு உண்மைத்தன்மை நிரம்பியதாக இருக்குது அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பித்து நிறைய மற்ற தத்துவ விளக்கங்களோட கம்பேர் பண்ணப்போ வந்தது தான் இந்த சிந்தனை உரை இன்னைக்கு. அதாவது நம்ம கலை அப்படின்னு சொல்கிறத மனவளக்கலையை குறிப்பிட்டிருக்கீங்க. மனவளக்கலையை கற்றுக்கிட்டு பயிற்சி செய்துட்ருக்கோம். அந்த ஒழுக்கம் அப்படின்ற வார்த்தையோட நம்மளுடைய பயிற்சி முறைகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கே தெரியும். எல்லா பயிற்சிகளையுமே ஒழுக்கத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. அதனால தான் நம்ம குரு அறநெறி படிகள்லையும் 3 முக்கியமாக ஒழுக்கத்தை குறிப்பிட்டு எல்லா பயிற்சிகளுமே, அதாவது நம்ம உடற்பயிற்சி செய்கிறதுலேருந்தே ஒரு ஒழுக்கம் இருந்தால் தான் அதனுடைய முழு பலன் நமக்கு கிடைக்கும். அதனால் அந்த ஒழுக்கம் அப்படின்றத அடிப்படையாக வச்சு தான் எல்லா பயிற்சியுமே அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது நம்மளுடைய மனவளக்கலையில். அந்த வார்த்தை தலைப்பு ஒழுக்கத்தால் உலகினையே எங்கே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த வார்த்தையை? இறை வணக்கம்மா. குரு வணக்கம். அதான் நம்ம குரு வணக்கம் தவம் தொடங்கிறதுக்கு முன்னாடி இறைவணக்கத்துக்கு அடுத்ததா சொல்லக்கூடிய குரு வணக்க பாடல்ல வரக்கூடிய ஒரு வரி தான் அது. ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து. அதாவது நம்மளுடைய பயிற்சி முறைகளை பற்றி ஒவ்வொன்றா குறிப்பிட்டு சிறப்புகளை சொல்லிட்டு வரும்போது அதனுடைய சாராம்சமாக சொல்கிறதே அந்த பயிற்சிகளெல்லாம் செய்யறதுனால கிடைக்கக்கூடிய ஒழுக்கத்தின் மூலமாக உலகினையே நட்பு கொள்ளும் அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு அந்த நட்பு அப்படின்றத பற்றியும் நம்ம கொஞ்சம் பேசலாம். என்ன நிலைமையில் இருக்கும், என்ன மாதிரி சூழ்நிலை இருக்குது அப்படின்றதையும் பார்த்துட்டு இந்த வரிகள் எவ்வளவு பொருத்தமாக இருக்குது, எப்படி நம்ம நடைமுறைப்படுத்திக்க முடியும் அப்படின்றதெல்லாம் தான் இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். ஏன் அவ்வளோ தூரம், அதாவது அந்த ஒழுக்கத்தால் நமக்கு அந்த ஒழுக்கம் கிடைச்ச பிறகு அது மூலமாக உலகம் முழுவதையுமே நம்ம நட்பு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது அந்த நட்பு அப்படின்றதும் ஒரு முக்கியன்றதையும் அந்த வரி உணர்த்துறதுனால நட்பு நலம் ஏன் முக்கியம் அப்படின்றதையும் கொஞ்சம் பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சிடணும் இந்த சிந்தனையில்.
என்ன நினைக்கிறீங்க? நட்பு நலம் அப்படின்றது ஏன் ஏன் அது முக்கியம்? அதான் ஒரு தனி மனிதன் மட்டும் இல்லாமல் அது உலக அளவில் கூட பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அதனால அந்த நட்பு நலம் அப்படின்றத நம்ம இதில் பார்த்தோம்னா, குரு சொல்லியிருக்க பயிற்சிகளை பார்த்தோம்னா, வாழ்க்கை வள உயர்வு படிகளில் 3வது படியாக அதை நட்பு நலம் அப்படின்றதையும் ஒரு முக்கியமான ஒரு படியாக கொடுத்துருக்கதையும் நம்ம பார்க்குறோம். முக்கியமாக பார்த்தோம்னா இப்போ நம்ம மனித வாழ்க்கை அல்லது அதோட முன்னேற்றம் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்தோம் அப்படின்னா, மெசேஜ் போட்டிருக்காங்க ஃபார் செல்ஃப் அண்ட் வேர்ல்ட் பீஸ். அதே தான் நம்மளும் பேசிகிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ அதான் மனிதனுடைய முன்னேற்றம் அப்படின்றத ஆரம்பிக்கும் போதே ஒரு முக்கோணம் போட்டு எதனால் மனிதனுக்கு வாழ்க்கை சிக்கலாக இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது நம்ம அந்த முக்கோணத்தில் இன்னும் 2 பகுதிகள் இருக்குது. தனி மனிதன், சமுதாயம், இயற்கை அப்படின்னு. நம்ம எப்பவுமே ஒரு தனி மனித நிலையில் இல்லாமல் இந்த சமுதாயம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு சிங்கிள் எலிமெண்ட் இல்லை. நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய மற்ற நபர்கள், அதாவது குடும்ப உறுப்பினர்கள் ஆரம்பித்து நட்பு, உறவு, எல்லா மனிதர்கள், உலகம் முழுவதும் விரிந்து பார்க்கும்போது இது எல்லாத்தையும் தான் சமுதாயம் அப்படின்னு ஒரே வார்த்தையில் அடக்கியிருக்கோம். அதை மீறி இயற்கை, சமுதாயமாவது நம்ம கண்ணால் பார்க்க முடியுது. இயற்கை அப்படின்றத நம்ம பார்க்குறதையோ புரிஞ்சுக்கிறதையோ இன்னும் கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம். இப்படி அந்த இன்னும் ஒரு நம்ம தனி மனித அளவில் இல்லாமல் அடுத்த ஸ்டெப்புக்கு போய் இந்த 3ஐயுமே இணைத்து முன்னேறது தான் நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கத்தோட அடிப்படையிலையும் நம்ம பார்த்துருக்கோம். அதனால இந்த நட்பு நலம் அப்படின்றத வந்து மனித வாழ்க்கையின் இயல்பே அப்படிதான் இருக்கு. அதாவது நம்ம சமூக சார்பு அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் வந்து நம்ம மனிதன் எந்த எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த கலாச்சாரத்தில் வளர்ந்து இருந்தாலும் சரி, தனி மனிதர்களாக இருக்க விரும்புறதில்லை எப்பவுமே. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோன்னா, இன்றைக்கி நடைமுறை வாழ்க்கையில் நம்ம குழந்தை வந்து டியூஷனுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே யாரெல்லாம் போட்டிருக்காங்க, பேரண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சேர்ந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிடுறோம். எல்லாருமா இருந்தால் தான் நம்ம ஏதாவது ஒரு இதை கேட்கவோ அல்லது அதனுடைய முழு பயனை பயன்படுத்தி கொள்ளவும் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை தான் இருக்குது. அதாவது ஒருத்தருடைய ஒரு தனி நபருடைய ஸ்ட்ரென்த்தோ வீக்னஸோ ஒரு பெரிய குரூப்புக்கே பயன்படக்கூடிய அளவில் பயன்படுத்திக்கிறதுக்காக தான் நம்ம இன்றைக்கி எல்லாருமே அப்படி ஒரு தொடர்பிலேயே இருக்கிறோம். ஸோ அப்படி தனி மனிதன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை மட்டும் இல்லாமல் குடும்பம்னு ஆரம்பிச்சிட்டாலே நம்ம தனி மனிதன் தாண்டி வந்துட்டோம் இல்லையா? அதனால் நம்ம குடும்பமாக வாழறது, குழுக்களாக வாழறது, ஊர், அந்த நாடு அப்படின்ற ஒரு ஒற்றுமை, ஏதாவது ஒரு ஒற்றுமையை தேடி நம்ம ஒரு சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிற நிலைமையில தான் மனித வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அதை வந்து நம்ம உலகம் வரைக்கும் விரிச்சுட்டே தான் போகிறோம் இன்னைக்கு. அதனால தான் நம்ம அந்த விளைவுகள் வரும்போதும், அதாவது அந்த பிரச்சனைகளால் வரக்கூடிய விளைவுகள் வர்றதும் தனி மனிதர்களை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதிலையும், உலகத்தில் ஆரம்பித்து தனி மனிதனுக்கும் ப்ராப்ளம் வருது, தனி மனிதனில் ஆரம்பிக்கக்கூடிய ப்ராப்ளம் உலகுக்கும் வரக்கூடிய அளவுலையும் இருக்குது. அதனால தான் அந்த அளவுக்கு சமூக சார்போடு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால தான் அந்த நட்பு நலம் அப்படின்றது அவ்வளவு முக்கியமாக இருக்குது. நம்ம ஒவ்வொரு நிலையிலும், அதாவது நம்ம தனி மனிதன் டு குடும்பம், தனி மனிதன் டு சமுதாயம், அந்த ஒவ்வொரு படியிலையும் நட்பு நலத்தை நம்ம பேணி பாதுகாக்கலை அப்படின்னா நமக்கு அந்த வரக்கூடிய பிணக்குகள் நமக்கும் மற்றவர்களுக்கும் எல்லாரையும் பாதிக்கிற மாதிரியும் வரக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்கு. அடுத்தது, இவ்வளவு தூரம் நம்ம சார்ந்து இருக்கோம், மற்றவர்களுடைய உழைப்பையும் மற்றவர்களுடைய பலன்களையும் நம்ம பயன்படுத்திக்கிறோம். அதே மாதிரி நம்மளால் செய்ய முடியறதையும் நம்ம செய்துட்ருக்கோம். அது மியூச்சுவலாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன சவால்கள், எதனால் பிரச்சனைகள் வருது, எதனால் இன்னும் அதை ஒழுங்காக பேணி காத்து கொள்வதில் வரக்கூடிய சவால்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம குடும்ப அளவில் பார்த்தாலே நமக்கு தெரியுது. கணவன் மனைவி அப்படின்னு ஒரு 2 உறவுகள் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்த உறவு அப்படின்னு நிறைய நம்ம பார்க்குறோம். தத்துவ ரீதியாகவும் சரி, சமுதாய ரீதியாகவும் சரி, நம்ம பெற்றோர்கள் சொன்னது, வழி வழியாக நம்ம கேள்விப்பட்ட கருத்துக்கள்,
இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு முக்கியமான உறவு வாழ்க்கையில் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஆனாலும் எந்த அளவுக்கு பிணக்கு இல்லாமல் அந்த உறவு பேணப்படுது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டோம்னா என்ன சொல்லலாம் ப்ராக்டிக்கலாக? சில பேருக்கு மாதத்துக்கு ஒரு தடவை, சில பேருக்கு வாரத்துக்கு ஒரு தடவை, சில பேருக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை. அதாவது கருத்து வேறுபாடு வரும். ஏன்னா 2 பேர் இருந்தாங்கன்னா எப்பயுமே ஒரு ஒரு விஷயத்தை பற்றி பேச ஆரம்பித்தோன்னா ஒரு மாற்று கருத்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த மாற்று கருத்து வரும்போதோ, கருத்து வேறுபாடு வரும்போதோ, அதை இன்னும் பிரச்சனையாக மாற்றாமல் இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாம் தான் சிலது லிஸ்ட் ஆகிருக்கு அந்த சவால்கள். அதாவது நம்ம தன்முனைப்பு அப்படின்ற முதல் விஷயம்தான் அந்த பிணக்கை பெருசாக்கிறதுக்கு ஒரு அடிப்படை காரணமாக இருக்குது. யாராவது ஒருத்தர் உடனே விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது பெரிய ஒரு ப்ராப்ளமாகவே ஆக போகிறதில்ல. அடுத்தது அதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி மற்ற உறவுகளோட பொதுமைப்படுத்தி பார்க்கும்போது பேராசை, சுயநலம், குறுகிய மனநிலை, நன்றியுணர்வு இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாத்தையுமே பொதுவாக சொல்லலாம். அந்த சமுதாயம் அப்படின்ற ஒட்டுமொத்த இதை பார்க்கும்போது, அதாவது குடும்பம், உறவு, ஊர், உலகம் இப்படின்ற எல்லாத்தையும் நம்ம நட்பு நலம் பேணுவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அல்லது சவால்கள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த பொதுவான சில காரணங்களை நம்ம சொல்லலாம். அடுத்தது அதுக்கு என்ன தீர்வு? ஸோ சிக்கல்கள் தெரியுது அப்படின்னாலே நமக்கு அதுக்கு தீர்வும் இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நம்ம தத்துவமும் சரி, மற்ற பொதுவான தத்துவ ரீதியாக நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறதே அப்படி தான். இப்போ அந்த தன்முனைப்பு, பேராசை, சுயநலம் இதெல்லாம் மாறணும் அப்படின்னா அன்பு, கருணையோடு நம்ம செய்கிறது. புரிந்துணர்வு அது ஒரு முக்கியமான ஒரு இது. அதாவது நம்ம இப்போது குடும்ப அளவுலேயும் சரி, அலுவலக நிலையிலையும் சரி, உலக அளவுலேயும் சரி பார்த்தோம் அப்படின்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. மற்றவர்களை புரிஞ்சிக்க முடியும் போது தான் நம்ம ஒரு குறுகிய மனநிலையிலேருந்து அடுத்த படிக்கு போய் விரிவான சிந்தனையில் ஒரு பொதுநல நோக்கத்தோட எல்லாருக்கும் பயனளிக்கக்கூடிய தீர்வை நம்ம எடுக்க முடியும். அப்படின்றனால அந்த புரிந்துணர்வு அப்படின்றதும் ஒரு முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது. அடுத்தது அந்த இணக்கம், இனிமை காத்தல், இதுவும் நம்ம ஆல்வேஸ் அந்த பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னாலே அந்த பிணக்குகள் வர்றது குறைய ஆரம்பிக்கும். இப்போது நம்ம எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள்லேயே பார்த்தோம்னா கணவன் மனைவி உறவு முறைகள்லேயே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பிணக்கு வர்ற அப்போது அந்த இணக்கம் அல்லது என்ன நடந்தாலும் நம்ம சண்டை போட போகிறதில்ல அப்படின்ற ஒரு இணக்கத்தை வலுவாக யாராவது ஒருத்தர் முடிவு பண்ணியிருந்தா கூட அந்த பிணக்குகள் எல்லாமே சின்ன சின்ன இதோட கரைஞ்சி போகிறதையும் பார்க்க முடியும். அதே இதுதான் நம்ம பெரிய அளவுலையும் சமுதாய அளவுலையும் விரிந்து பார்க்கும்போதும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இந்த தீர்வு அப்படின்றத ஒரு சின்ன ஒரு வார்த்தைகளாக சொல்லிட்டாலும் அதை எவ்வளோ தூரம் கடைபிடிக்க முடியும், எவ்வளவு தூரம் சாத்தியம் அப்படின்றதெல்லாமும் ஃபர்தராக சிந்திக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்ந்தது தான் அந்த தீர்வில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய எல்லாம் சேர்ந்த ஒரு வார்த்தை தான் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி நமக்கு இவ்வளவு தூரம் அந்த சவால்களும் தீர்வும் தெளிவாக புரிய ஆரம்பித்தாலும் ஒழுக்கம் அப்படின்றதுல நமக்கு ஒரு தெளிவின்மை இருக்கிறதுனாலையோ என்னவோ தான் இன்னும் முழுமையாக கடைபிடிக்க முடியலையோ அப்படின்ற மாதிரி அந்த ஒழுக்கத்தை பற்றியே ஃபர்தராக கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாத்துக்குமே திருக்குறள் தான் போகிறோம். ஏன்னா வாழ்வியல் முன்னேற்றம் அல்லது ஒரு தனிப்பட்ட மனிதன் மேம்பாடு பெறணும் அப்படின்னாலே நம்ம ஒரு திருக்குறளை தான் நம்ம ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறோம் எல்லாத்துக்கும். ஸோ இந்த ஒழுக்கத்தை பற்றி திருக்குறள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்க போனோம்னாலும் ஒழுக்கமுடைமை அப்படின்ற ஒரு அதிகாரத்தையே வச்சு அதில் ஒரு 10 குறள்களையும் அமைச்சு ஒழுக்கம் அப்படின்னா என்ன, அதை எப்படி கடைபிடிக்க முடியும், அதை எப்படி நம்ம பயன்படுத்திக்க முடியும் வாழ்க்கை வள மேம்பாட்டிற்கு அப்படின்றத குறிப்பிடுற மாதிரி தான் அந்த 10 குறள்களும் அமைஞ்சிருக்கு. அதில் அந்த ஒழுக்கம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம முதல்ல திருக்குறள் படிக்க ஆரம்பித்ததுலேருந்தும் சரி, எங்கே ஒழுக்கத்தை பற்றி பேசினாலும், அதாவது இப்போ நம்ம ஸ்கூல்ஸ்லையும் பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் வெளியில் வந்த பிறகும் ஒழுக்கம் அப்படின்றத ஒரு ஆரம்பித்த உடனே இந்த குறள் தான் நமக்கு ஞாபகம் வரும்.
திருக்குறள் முதல்ல படிக்கும்போதும் நம்ம ஒழுக்கத்தை பற்றி இருக்கிற குறள்னோடனே இதுதான் நமக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு குறள். அதுதான் முதல் குறளாக அந்த ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் இருக்குது. அதுதான் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதாவது அது அவ்வளவு தூரம் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால தான் அதை உயிரை விட மேலாக நம்ம கருத வேண்டும் அப்படின்றது ஒழுக்கத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த குறளை நம்ம நிறைய பல கதைகள் மூலமாகவும் பல விதத்துலையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்றதுனால இன்னொரு எக்ஸாம்பிளை அந்த குறள் லிஸ்ட்லேயே பார்த்தோம், அந்த அதிகாரத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னொரு குறளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எவ்வளவு ஆராய்ச்சிகள் செய்து பார்த்தாலும் ஒழுக்கம்தான் சிறந்தது அப்படின்ற மாதிரி தான் நம்ம முடிவு செய்ய முடியும். அதனால் அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறதுக்காக நம்ம எவ்வளவு துன்பத்தை வேணுனாலும் அனுபவிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மூன்றாவது குறள் அதில் சொல்லியிருக்கு. இது மாதிரி பல விதங்களில் ஒழுக்கத்தை பற்றி திருக்குறள் மட்டும் இல்லாமல் நிறைய மகான்கள் சொன்னதையும் அடுத்து பார்க்கலாம். சொல்லி இருந்தாலும் நமக்கு அடிப்படை முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஒழுக்கம் அப்படின்ற வார்த்தையிலே ஒரு சின்ன ஒரு தெளிவு தேவைப்படக்கூடிய நிலை இருக்கிறத தான் இதுவும் நமக்கு உணர்த்துது. இன்னும் சில மகான்களின் கருத்து அப்படின்னு பார்த்தோன்னா, ஏன்னா திருக்குறள் மட்டும் இல்லை, எல்லா தத்துவ ஞானிகளும் சரி மகான்களும் சரி ஒழுக்கத்தை பற்றி ஏதாவது ஒரு இடத்துலையோ ஏதாவது ஒரு விளக்கத்தையோ குறிப்பிட தான் செய்திருக்காங்க. அப்படி சொன்ன சில மகான்களின் கருத்துக்களை தான் பார்க்குறோம். அதில் முதல்ல சொல்லியிருக்க அந்த சுவாமி விவேகானந்தரோட கோட்டை பார்த்தோம்னா, சுயநலம் தீய ஒழுக்கம், சுயநலம் அற்றதே நல்லொழுக்கம். அதாவது அப்போ ஒழுக்கத்திலே தீய ஒழுக்கம் நல்லொழுக்கம் அப்படின்னு இருக்கிற மாதிரி உணர்த்தக்கூடிய விதத்தில் இந்த கோட் இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா, நல்ல குடும்பத்தை போன்று வேறில்லை, ஒழுக்கம் மிக்க பெற்றோர்களை போன்ற ஆசிரியர்களும் இல்லை. இதை மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி மகான்களின் கருத்துக்களை பார்க்கும்போதும் ஒழுக்கத்தை பற்றி தெளிவு வர்றதுக்கு முன்னாடி இன்னும் குழப்பம் வருதோ அப்படி இன்னும் தோண ஆரம்பிச்சுது. அதாவது பார்த்தோம்னா, ஒரு கோட்டை என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம ஒழுக்கம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதை ஒரு கோட் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் அப்படின்னு வகைப்படுத்திக்குது. இன்னொரு இதில் பார்த்தோம் அப்படின்னா, அதை மற்ற மகான்கள் சொல்கிறதும் அப்படி தான், தத்துவ ஞானிகள்லாம் சொல்லியிருக்காது. ஒழுக்கம் அப்படின்னும் போது நிறைய வெரைட்டிஸ் வந்துடுது. தனி மனித ஒழுக்கம், சமுதாய ஒழுக்கம், இப்போ அதில் சொல்லியிருக்க மாதிரி பெற்றோர் ஒழுக்கம், ஆசிரியர் ஒழுக்கம், மாணவர்கள் ஒழுக்கம், ஒவ்வொரு இதுவும் இப்போ நம்ம ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கோம் அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனல் டிசிப்ளின் அப்படின்றத ஒரு இதை கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மாரல் கல்ச்சரை நிறைய ஸ்ப்ளிட் பண்ணிட்டோமோ, அதனால தான் நமக்கு அதில் நிறைய குழப்பங்கள் வருதோ. ஒவ்வொருத்தரும் அதை டிஃபைன் பண்ணிக்கிறாங்க வேறு வேறு விதத்தில். ஒழுக்கம் அப்படின்றது என்ன, நம்ம என்ன கடைபிடிக்கணும் அப்படின்றத நம்ம முழுமையான புரிதல் இல்லாமல் அதை கடைபிடிக்க ஆரம்பிக்கிறதுனால தான் அந்த கான்ஃப்ளிக்ட், அந்த சவால்களை நம்ம இன்னும் தீர்வாக மாற்ற முடியலையோ அப்படின்ற குழப்பங்களும் அதிகமாகிறத தான் பார்க்குறோம் இதில். ஸோ இப்போ நம்ம இந்த பயிற்சிகளை கற்றுக்கிட்டோம் அப்படின்னும்போது இதன் மூலமாக நமக்கு இப்போ மற்ற தத்துவ உணர்த்தலையும் பார்க்குறோம் ஒழுக்கத்தை பற்றி. ஸோ நம்ம மனவளக்கலை மூலமாக ஒழுக்கத்தை பற்றி என்ன தெரிஞ்சிருக்கோம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதாது, அதை கடைபிடிக்க வேண்டிய விதத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றது தான் இதில் உணர்த்துது. திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறது இதே தான். எல்லா தலைப்பில் பேசும்போதும் சரி, எல்லா முன்னேற்ற விஷயங்களை பற்றி ஆரம்பிக்கும் போதே அடிப்படையாக சொல்கிறது பயிற்சி. நம்ம எவ்வளவு தான் புக்கை படிக்கிறோம் அல்லது ஒருத்தர் சொல்கிறத கேட்குறோம் அப்படின்னாலும் அது நமக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னா நம்ம செய்யணும். அதை நம்ம அந்த பயிற்சியை செய்யணும். ஒரு உடற்பயிற்சியே இருக்குது அப்படின்னாலும் இந்த டெய்லி எழுந்துச்சு இப்படி ஒரு தடவை 10 தடவை இப்படி கையை நீங்கள் ரைஸ் பண்ணுங்கள், ஷோல்டர் வரைக்கும் லிஃப்ட் பண்ணிவிட்டு டவுன் பண்ணுங்கள், இது ஷோல்டர் பெயின் வராமல் இருக்குது, இது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு ஒருத்தர் பலன் இருக்குன்னு சொன்னாலும் அதை நம்ம கேட்ட உடனே நமக்கு அந்த பலன் வந்துடாது. நம்மளும் அதை அடுத்த நாள்ல இருந்து செய்ய ஆரம்பித்தாதான் அந்த பலன் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு பயிற்சி முறையும். அதே விதத்தில் அந்த மனவளக்கலை பயிற்சிகளை நம்ம கற்றுக்கிட்டு இருந்தாலும் அந்த பயிற்சிகளை தொடர்ந்து நம்ம செய்துக்கிட்டு இருந்தோம்னா தான் அதனுடைய முழு பலனை பார்க்க முடியும். அதுவும் ஒரு முக்கியமான காரணம். நம்ம ஒழுக்கம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்,
அதை கடைபிடிக்கணும், எப்படி கடைபிடிக்கணும் தெரிஞ்சு வச்சுருக்கோம். திரும்ப திரும்ப நம்ம ரீகால் பண்ணுறதுக்கு ஏதாவது புக்ஸை படிக்கிறோம் அல்லது ஸ்பீச் ஏதாவது கேட்குறோம். இதெல்லாம் இருந்தாலும் அதை எந்த அளவுக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிறோம், எந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த நம்ம தொடர்ந்து போக வேண்டிய பாதையில், அந்த முன்னேற்ற பாதையில் இருக்கக்கூடிய இன்னொரு சிக்கலாகவும் இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு கதையை நினைவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜில் ஒரு அம்மா இருக்காங்க. கணவரை இழந்த கண் பார்வை இல்லாத அம்மா. ஒரே ஒரு மகள் தான், படிக்க வச்சிட்ருக்காங்க. ஸோ மகள் நல்லா படித்து வேலைக்கு போன உடனே காப்பாற்றி வாழ்க்கை நிலை மாறும் அப்படின்ற நம்பிக்கையில் அவங்க வாழ்க்கை போயிட்டுருக்கு. அதில் ஒரு சிக்கலான சூழ்நிலை, மகளுடைய படிப்புக்கோ இதுக்கோ செலவு பண்ண வேண்டியதுக்கு அவசரமாக ஒரு தேவை வருது. அவங்களுக்கு ஒரு சிக்கலான சூழ்நிலை. அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஞாபகம் வருது, முன்னாடி அவங்க பாட்டியோ யாரோ சொன்னது, அவங்க வீட்டில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது, அது உள்ள ஒரு விலை மதிப்பற்ற பொருள் இருக்குது, அதை வந்து நம்ம வீணாக்கக்கூடாது, அது பத்திரமா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு நிலையில் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண் பார்வை இல்லாமல் அந்த அவங்க சொன்ன அடையாளத்தெல்லாம் வச்சு அந்த பெட்டியை கண்டுபிடிச்சு அதை திறந்து அதுக்குள்ளே பார்க்குறாங்க. அதுக்குள்ளே ஒரு ஸ்டோன் மாதிரி ஒரு இது கிடைக்குது. அதை வந்து அவங்க எடுத்து இது ஒரு விலை மதிப்பற்ற பொருளாக இருக்கும், அதை கொண்டு போய் நம்ம விற்று பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு போய் அதை ஒரு நகை செய்யக்கூடிய ஒருத்தர் இருக்கார் அந்த ஊரில், அவர்கிட்ட கொண்டு போய் அதை கொடுக்குறாங்க. கொடுத்து இதை வச்சுக்கிட்டு ஒரு 10,000 ரூபா எனக்கு கொடுங்க, ஏன்னா அவசரமாக ஒரு தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் அதை செக் பண்ணி பார்த்தா அது வந்து ஒரு அரிய ஒரு வைரம். அதனால் அது வந்து பல கோடி மதிப்பு வாய்ந்த ஒரு பொருள் அது. அதை இவங்க இவ்வளோ சாதாரணமாக கேட்குறாங்க, அவங்களுக்கும் அதை பற்றி தெரியல, என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி அவருக்கு வருது. உடனே அவர் ஒரு நல்ல மனிதர், நல்ல கோட்பாடுகளை கடைபிடிக்கக்கூடிய வியாபாரி அப்படின்றதுனால அவர் உடனே அவங்கள்ட்ட சொல்கிறாரு, இது நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ விலை மதிப்பு குறைவான பொருள் இல்லை, இதை வந்து என்னால் வாங்கக்கூட முடியாது, நான் மட்டும் இல்லை இந்த ஊரில் இருக்கக்கூடிய என்ன மாதிரி தொழில் செய்யக்கூடிய எல்லாரும் சேர்ந்தால் கூட இதை நாங்கள் வாங்க முடியாது, அவ்வளவு விலை மதிப்பு உள்ளது. அதனால் இப்போதைக்கு உங்களோட செலவுக்கு நான் கொஞ்சம் பணம் தரேன், இதை நான் வந்து எல்லார்ட்டையும் பேசிட்டு நான் உங்கள்கிட்ட வந்து எவ்வளவு தர முடியும் அப்படின்றத சொல்கிறோம், ஏன் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வாங்க முடியுமான்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு தேவையான இமீடியட் நெசசிட்டி இருக்கிற ஒரு சின்ன ஒரு தொகையை மட்டும் கொடுத்து அவங்கள அனுப்பிட்டு அப்புறம் மற்ற வியாபாரிகள்லாம் கூப்பிட்டு அதை காட்டுறாரு. அதை காட்டி இந்த விஷயத்தை சொன்ன உடனே எல்லாருடைய கருத்தும் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கான்ஃப்ளிக்டே வந்துடுது அவங்களுக்குள்ள. இதை சொல்கிறது வந்து, இந்த கதையை நினைவுபடுத்துறது வந்து, இன்னைக்கு சமுதாய நிலை எவ்வளவு தூரம் நம்ம எல்லா உண்மைகளையும் புரிஞ்சு எப்படிலாம் இருக்கணும்னு தெரிஞ்சு வச்சிருந்தாலும் ஒரு சூழ்நிலை வரும்போது எடுக்கக்கூடிய முடிவு வந்து மாறுபட்ட நிலையில தான் இருக்குது. பெரும்பான்மையினர் அப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நிலைமை தான் இருக்குது. அப்போ அது எதை உணர்த்துது அப்படின்னா, அவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ அந்த முதல்ல அந்த வியாபாரி தனிப்பட்ட முறையில் அவங்கள டீல் பண்ணும்போது அவர் கொடுத்த முக்கியத்துவம் வந்து ஒரு அன்பு அல்லது ஒரு ஒழுக்கம், ஒரு நேர்மையாக இருக்கணும் அப்படின்ற நல்ல முறையில் வளர்க்கப்பட்ட ஒரு கலெக்டிவ் இதோட தான் அவர் எக்ஸிபிட் பண்ணி ஒரு நல்ல டெசிஷன் எடுத்திருக்காரு. ஆனால் அதை வந்து பொதுமைப்படுத்த முடியல, ஒரு குரூப்பாக சேரும்போது அது மாறுது. அவரே மாறினாரா என்ன எதுனா அந்த கதை தொடரலை. இப்போ நமக்கு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் அதில் எப்படி அப்படின்னா, நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை நம்ம வந்து செயல்படுத்த முடியும் அப்படின்றத தான் இந்த கதை ஓவராலாக உணர்த்துது. அதனால் இந்த அளவுக்கு நம்ம ஒழுக்கத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கம் பார்க்க போகிறோம். அப்படி முழுமையான விளக்கத்தை நம்ம மனவளக்கலை மூலமாக தெரிந்து அதை பயிற்சி முறைகளாக கொடுத்துருக்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தாலும் நடைமுறைப்படுத்தும் போது எந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம அதை செயல்படுத்த முடியும். அதனால தான் நம்ம ஒவ்வொருத்தரும் அதை வந்து திரும்ப 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 அந்த முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதத்தில் நமக்கு வந்து உள்ள பதிவு, அதாவது அந்த உள் மனம் வரைக்கும் போய் அது பதிவாகணும், மேல் பதிவாகணும். அதனால் வேறு ஏதாவது பதிவுகள் இருந்தாலும் இந்த நல்ல பதிவுகளை போட்டு 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 திரும்ப நம்ம ஏற்றிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணமே
அந்த முக்கியத்துவத்தை முழுமையாக உணர்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த அளவுக்கு குழப்பம் உள்ள ஒரு ஒழுக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம மனவள கலை மூலமாக நம்ம குரு எப்படி நமக்கு உணர்த்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம மற்ற மகான்களோட கருத்துக்களையும் பார்த்தோம் இல்லையா? அந்த ஒழுக்கம்ன்றது வந்து ஒரு நல்லொழுக்கம், தீயொழுக்கம் அல்லது அந்த மாதிரி ஒரு 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 சார்பு மக்களுக்கு மட்டும் உள்ளதா, அதாவது தனிப்பட்ட முறையில் பெற்றோர் ஒழுக்கம், மாணவர் ஒழுக்கம்லாம் இப்படி பிரிஞ்சு பார்க்கறதா, இல்லை கலெக்டிவாக பார்க்கறதா அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை நம்ம குரு கொடுத்துருக்கதை நம்ம பார்க்குறோம். ஒழுக்கம் அப்படின்றதுக்கு நம்ம என்ன விளக்கம் தெரிஞ்சு வச்சுருக்கோம்? நமக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ நமக்கோ பிறருக்கோ தான் ஆரம்பித்தோம். தற்காலத்திலோ பிற்காலத்திலோ மனதாலோ உடலாலோ துன்பம் செய்யாத செயலை தான் ஒழுக்க செயல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கிளியர் டெஃபினேஷன், இது பேஸ் டெஃபினேஷன். இது வந்து பெற்றோர்களுக்கு மட்டும், மாணவர்களுக்கு மட்டும், அல்லது ஒரு சாரார் மட்டும், அல்லது ஒரு நாடு மட்டும் இப்படின்னு இல்லாமல் தனி மனிதர்கள் ஆரம்பித்து உலக அளவில் பார்த்தாலும் இந்த டெஃபினேஷனை போட்டு பார்த்து அதை செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம பார்த்த சவால்கள் எல்லாத்தையும் அந்த தீர்வாக மாற்றிக்க முடியும் அப்படின்றதையும் பார்க்குறோம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு அந்த ஒழுக்கம் அப்படின்ற விளக்கத்தை நம்ம மனவளக்கலை மூலமாக உணர்த்தப்பட்டிருக்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். அது போக இந்த பாடலில் வரக்கூடிய வரி தான் நமக்கு இன்றைக்கி தலைப்பாகவும் அமைஞ்சிருந்தது. இந்த குரு வணக்க கவியில் பார்த்தோம் அப்படின்னா மனவளக்கலையின் முழு சிறப்பையும் முழு பாடலில் கொடுத்துருக்க மாதிரி ஆரம்பிக்குது. அதாவது அந்த புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு நம்ம குருவினுடைய சிறப்பை சொல்ல ஆரம்பிக்கும்போது நம்ம தவம் அப்படின்ற அகத்தவம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி. ஆன்மீக மேம்பாடு அல்லது தனி மனித மேம்பாடு அப்படின்னு ஆரம்பித்த உடனே ஒரு சுய கட்டுப்பாடு தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு அகத்தவம் தான் ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி. அப்படின்றதுனால தான் அதை முதல்ல நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கிறோம். அதை கொடுக்க நமக்கு உணர்த்துறதுக்கே அவ்வளவு அன்பும் கனிவோட அந்த வார்த்தைகளே உணர்த்துது. அந்த ஆகினை தீட்சை அப்படின்றது தான் முதல்ல கொடுக்குறோம். அதை கொடுக்கும்போதே புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு அந்த அளவுக்கு குரு நமக்காக இறங்கி வந்து அவ்வளவு அன்பும் கருணையோட அவருடைய பூவிரலால் தொட்டு நம்மளுடைய உயிரை உணர்த்தி நம்மளை உயர்த்தி தான் நம்மளை தவம் தீட்சை எடுக்க ஆரம்பிக்கிறோம். அதனால் நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது அடுத்த இதுக்கு போகும்போது அப்படின்னு ஆரம்பித்தோம் அப்படின்னா, புன் செயல்கள் பதிவழிந்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து அடுத்த நிலை, அதாவது துரிய தவம் போக ஆரம்பித்தோம் அப்படின்னாலே நம்மளுடைய முன் செய்த செயல்கள் எல்லாம் பதிவாக நம்மள்கிட்ட இருந்து இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில் இருக்கும். அந்த பதிவுகளை எல்லாத்தையும் போக்குறதுக்கும் அதுக்கப்புறம் நம்ம இனிமே புதிய பதிவுகள் சேரக்கூடியது எல்லாமே நல்ல பதிவுகளாக சேர்க்கறதுக்கும் இந்த ரெண்டையுமே முதல் 2 தவநிலைகள் கொடுத்துறது அப்படின்னே சொல்லலாம், ஆகினையும் துரியமும். அடுத்தது பார்த்தோம்னா அகத்தவத்துக்கு அடுத்தது அடுத்த ஒரு நிலைக்கு போகணும். அதனால்தான் கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெருங்களத்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து. இப்போ நம்ம உடல் நிலையில் இருக்கக்கூடிய மையங்களை மட்டும் செய்தால் கிடைக்கக்கூடிய பலன்களெல்லாம் பெற்ற பிறகு உடலுக்கு வெளியில் பிரபஞ்சம் வரைக்கும் விரிஞ்சு அதையும் தாண்டி சுத்த வெளியின், அதாவது இறைநிலை அப்படின்றத நம்ம உணரக்கூடிய விதத்தில் மனதை விரித்து செய்யக்கூடிய துரியாதீத தவம் வரைக்கும் நமக்கு ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்து உருவத்தில் உயிர்க்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி, அதாவது உயிர் அப்படின்றதில் தெளிவு நமக்கு வேணும். நம்ம மனித உருவத்தில் உயிர் எங்கே இருக்குது அப்படின்றத உணர்த்தி இருக்கு. அடுத்தது அந்த உயிருக்குள்ளே இருக்கக்கூடிய மெய்ப்பொருள், அதாவது நம்ம அந்த உண்மை பொருள் அப்படின்றதோட ஃப்ராக்ஷனாக தான் நம்ம வந்திருக்கோம். அது எப்படி நமக்கு ரெண்டையும் கனெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் நமக்கு உணர்த்தி இந்த எல்லா பயிற்சிகளையும் செய்துகிட்டே வரோம். அகத்தவம் அகத்தாய்வு செய்த உடனே நமக்கு அந்த கிடைக்கக்கூடிய ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து, அந்த ஒரு வரியில் வந்து நிறைய விளக்கங்கள் இருக்கிறதா தான் நமக்கு புரிய ஆரம்பிக்குது. அதாவது அதில் அந்த நட்பு நலம் அப்படின்றது எவ்வளவு முக்கியன்றதை உணர்த்திடுது.
அந்த நட்பு எந்த அளவுக்கு ஆரம்பிக்கணும், அதாவது நம்ம சுற்றி இருக்கிறவங்களை மட்டும் நிறுத்திடாமல் உலக அளவுக்கு விரிந்து நம்மளுடைய ஒழுக்கத்தின் மூலமாக அந்த உலகம் முழுவதையுமே அந்த நட்பு நலத்தை நமக்கு தேவையான விதத்தில் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு அன்பு நெறிய நமக்கு புரிய வச்சிருக்கு. அதுக்கப்புறம் மற்ற பயிற்சிகளும், அதாவது காயகற்பம், கர்மயோகம், உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க அப்படின்ற மாதிரி குருவை வாழ்த்தி தான் நம்ம இந்த பாடலை தொடர்ந்து செய்துட்டு இருக்கோம். இதில் அந்த முக்கியமான அந்த வரியை இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்து எந்த அளவுக்கு நம்ம பயிற்சி முறைகள் அந்த ஒழுக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்தும் விதத்தில் இருக்கு அப்படின்றத பகிர்ந்துக்கணுன்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த சிந்தனை உரை அமைஞ்சிருந்தது. நம்ம இதுவரைக்கும் நம்ம பயிற்சிகள் செய்துக்கிட்டு இருந்து புரிஞ்சுக்கிட்டு செய்துட்டு இருந்தாலும் அந்த முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி அந்த பயிற்சி அப்படின்றத நம்ம தொடர்ந்து செய்ய நம்ம செய்துக்கிட்டு இருந்தோம்னா தான் நமக்கு பலன். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய தனிப்பட்ட சூழ்நிலையில் மாற்றங்களை பார்க்கணும் அப்படின்னா நம்ம தொடர்ந்து செய்யணும் அப்படின்றது தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை நம்ம தொடர்ந்து செய்யும்போது தான் இந்த உலகம் முழுவதையும் நட்பு கொள்ளும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை கூட நீங்கள் சொல்லிட்டு இருந்த மாதிரி அந்த பிரச்சனைகள்லாம் போகணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கிறது மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களை பார்த்து மற்றவர்களும் செய்ய ஆரம்பித்து இது உலக அளவில் அந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யும்போது தான் அந்த ஒழுக்கம் ஒரு உண்மையான மாற்றத்தை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்த முடியும் அப்படின்றதையும் இந்த பாடல் நமக்கு உணர்த்தி இருக்கு. இன்னும் தெளிவாக வேணும் அப்படின்றதுக்காக நம்ம மகரிஷி எப்பயுமே அப்படிதான் நிறைய ப்ராடாக நிறைய ப்ராக்டிசஸ் கொடுத்துட்டாலும் அதை எளிமைப்படுத்தி நம்ம முன்னாடியே பார்க்குறோம். அந்த உடற்பயிற்சி அப்படின்றதே முன்னாடி இருந்த யோகாசனங்கள் ஒரு கடுமையான ஒரு பயிற்சிகளாக இருந்த ஆசன முறைகளை எல்லா பலன்களையும் நமக்கு கிடைக்கிறதுக்கு எளிமைப்படுத்தி தான் எளிய முறை குண்டலினி யோகம் அப்படின்ற இதில் நம்ம முதல் பயிற்சியாக எளிய முறை உடற்பயிற்சி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறோம். அதே மாதிரி அப்படி எளிமைப்படுத்துறதுல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்றதுனால நம்ம இவ்வளோ தூரம் சொன்ன இந்த எல்லாத்தையும் பண்ணணுமா, பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு நினைவுபடுத்துறதுக்கு சிம்பிளாக கிறிஸ்பாக ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஒழுக்கத்தோட இணைத்து நம்ம என்ன பார்த்துருக்கோம், இந்த முழுமையான தீர்வு நமக்கு கிடைச்சதா எதை சொல்லலாம், ஏதாவது கெஸ் பண்ணுறீங்களா? ஆமாம், அதுதான் நம்ம தவ நிறைவிலையும் சொல்லிகிட்டு இருக்கோம். இரண்டு ஒழுக்க பண்பாடு அப்படின்னு சொல்கிறது. அந்த ஒழுக்கத்துக்கு கொடுத்த டெஃபினிஷன் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு எல்லா இதையும் பயிற்சிகளை நம்ம செய்துட்டு இருக்கோம். பட் எல்லாத்தையும் நம்ம ஒரு கலெக்டிவாக பார்த்து ஒரு டெசிஷன் மேக்கிங்க்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டேபிளில் போட்டு பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இரண்டு ஒழுக்க பண்பாடு அதுலேயும் ஒழுக்கம் அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த இரண்டு ஒழுக்க பண்பாடு அப்படின்றது நம்ம அந்த ஒழுக்கத்தை முழுமையாக நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும் விதத்திலும் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம ஒவ்வொரு நாள் தவம் முடிவுலையும் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதில் ஏதாவது தெளிவு தேவைப்படுதா? அதுவே ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. அதனால் அதில் ஒன்றும் தெளிவே தேவைப்படுதில்லை இல்லை. முன்னாடியே நம்ம அந்த ஒழுக்கத்துக்கு கொடுத்த விளக்கத்தை கடைபிடிக்கிறதுக்கு வர்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. நம்ம நமக்கும் முதல்ல நம்மளுடைய இதுக்கே பார்த்துரும். நம்ம உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறோம். நம்ம வாழ்நாள் முழுவதும் சொல்லிட்டோம். ஸோ வாழ்நாள் முழுவதும் நமக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் பார்த்துக்கிறோம் அப்படின்னு முதல்ல சொல்கிறோம். அடுத்தது துன்பப்படுவோருக்கு யாராக இருந்தாலும் சரி அது பொதுவாக சொல்லிட்டோம். நம்ம இமீடியட்டாக தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இந்த பக்கத்தில் இருக்கவங்க இல்லை எதிரில் இருக்கவங்க அல்லது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு துன்பத்தில் இருக்காங்கன்னா நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு அப்ரோச்சோடு நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த நட்பு நலம் தொடர்ந்து நிற்கிறதுக்கு ஒரு வலுவான அடிப்படையாக அமையும். அதுக்கு இந்த இரண்டு ஒழுக்க பண்பாடு ஒரு நல்ல ஒரு ரிமைண்டர் அப்படின்னே சொல்லலாம். அதனால் இப்போ முதல்ல பார்த்த மாதிரி இப்போ அந்த ஒழுக்கம் அப்படின்றது இன்னைக்கு சமுதாய ரீதியாக எந்த அளவுக்கு குழப்பம் தரக்கூடிய விஷயமாகவும் கடைபிடிக்க முடியாத ஒரு விஷயமாகவும் இருக்கோ அந்த அளவுக்கு வலுவான ஒரு தீர்வையும் நம்ம பயிற்சி மூலமாக நம்ம கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம குரு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கற்றுக்கிட்டு இருந்திருக்கோம், தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். தொடர்ந்து பயிற்சிகள் செய்துக்கிட்டு இருந்தாலும் இன்னும் அந்த புரிதலை முக்கியத்துவத்தை அதிகப்படுத்தி அந்த டெசிஷன் மேக்கிங்கில் சொன்ன மாதிரி நம்ம எந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ
அந்த அளவுக்கு நம்ம அதை வலுவாக கடைபிடிக்க முடியும். அப்படின்றனால இன்னும் அந்த புரிதலை அதிகப்படுத்தி முக்கியத்துவம் கொடுத்து அதை முழுமையாக பயன்படுத்தி வாழ்க்கையில் மேம்படுவோம் என்ற சிந்தனை, இந்த வாழ்த்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.